ஜோர்டான் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து மனித குலத்திற்கும் ஒரு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தின் தாக்குதல் திறனை அதிகரிக்கவும் உளவு நடவடிக்கைகளுக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் எஞ்சிய 3 ஹெலிகாப்டர்களும் அமெரிக்காவிலிருந்து விரைவில் இந்தியா வரவுள்ளது. இவற்றை பாகிஸ்தான் எல்லையில் நிறுத்த இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை, தரைவழியே தாக்குதல் நடத்தும் குரூஸ் ஏவுகணை, வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை உள்ளிட்டவை அடுத்த 2-3 ஆண்டுகளில் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளது என DRDO தலைவர் சமீர் வி காமத் கூறியுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி மற்றும் அவரது குழு டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அப்போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் அணியின் 10வது எண் ஜெர்சியை மெஸ்ஸிக்கு பரிசளித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பைக்கான டிக்கெட்டை பரிசாக வழங்கி போட்டிகளை காண வருமாறு அழைப்பு விடுத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளையில் வரும் 18ஆம் தேதி நடக்கும் தாவேகா பிரச்சார கூட்டத்துக்கு ஈரோடு மாவட்ட போலீசார் 84 நிபந்தனைகள் விதித்துள்ளனர். இது குறித்த பட்டியல் பெருந்துறை பகுதி கட்சி பொறுப்பாளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்தது உண்மையிலேயே ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. ரசிகர்கள் கொடுத்த அன்புக்கும் பாசத்திற்கும் மிக்க நன்றி என கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை 6 வார காலத்திற்குள் கண்டறிய வேண்டும் என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து துறையில் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிந்துள்ளது. ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எனது பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அல்லது அமித்ஷா பங்கேற்பார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மீண்டும் அமைச்சர் முத்துசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகை மஞ்சு வாரியரின் பக்கமே நான் நிற்கிறேன் என்று டைரக்டர் அமீர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நிற்பதே அறம், தீர்ப்புகள் எல்லாம் நீதியாகிவிடாது என்றார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் முக்கிய சதிகாரராக பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி சர்ஜித் ஜாட் பெயர் இடம்பெற்றுள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பாரதிய ஜனதா வழக்கறிஞர் மணி சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காஷ்மீரின் மஜல்டா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்து வருகிறது. சென்னை அம்பத்தூரில் பெண் SI அந்தோணி மாதா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் தற்கொலைக்கு தூண்டியதாக மீஞ்சூர் SI ரஞ்சித்குமார் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். அவர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் விஷம் பரப்பும் அமைச்சராக உள்ளார். நெல் சேமித்து வைக்கும் கிடங்கு அமைக்க 300 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியதில் ஒரு சேமிப்பு கிடங்கு கூட தமிழக அரசு கட்டவில்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்தார். அயோத்தியில் பாலராமர் கோயில் திறந்த பின் வாரணாசிக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை 14 கோடியை தாண்டிவிட்டது என வாரணாசி வருவாய்த்துறை கோட்ட கமிஷனர் ராஜலிங்கம் தெரிவித்தார். கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் பெண்களை திருமணம் செய்வது சமையல் செய்யவும் குழந்தைகளை பெற்று போடவும் மட்டுமே என சர்ச்சையாக பேசினார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் ரெங்கநாதரின் தங்கையான திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 சங்கு அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கைலாசநாதர் கோயிலில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு 1008 சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு தாயுமான சுவாமி சன்னதி முன்பு 1008 சங்காபிஷேகம் நடந்தது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் கோலாகலமாக நடந்த லட்சதீப விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு 1008 சங்காபிஷேகமும் மற்றும் நடராஜர் ரூபத்தில் சங்குகளை கொண்டும் ஓம் வடிவிலும் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜோர்டான் புறப்பட்டு சென்றார். அம்மான் ஏர்போர்ட்டில் தரையிறங்கிய அவருக்கு அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் உற்சாக வரவேற்பு அளித்தார். ஜோர்டானின் அம்மான் நகரில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக நாளை இஸ்ரேல் செல்கிறார். பயணத்தின் போது இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக், பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை சந்திக்க உள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்ட 100 நாள் வேலை திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய பாஜக அரசு அழிக்க பார்க்கிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெரும்பிடுகு முத்திரையருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டதற்காக பிரதமர் மோடிக்கும் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல், தேர்தல் துணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகோல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாரதிய ஜனதா பெற்ற வெற்றியின் முழக்கம் தமிழக சட்டசபை தேர்தலிலும் எதிரொலிக்க வேண்டும். திமுக எனும் தீய சக்தியை விரட்டியடிக்க கரம் கோர்த்து களம் காண்போம் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழகத்தை போதையில் சீரழிந்து வரும் தமிழகமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை. பள்ளி வகுப்பறை வரை மதுவை பாயவிட்டு பிஞ்சு பிள்ளைகளின் படிப்பை சீரழித்து விட்டது என தமிழக பாஜக தெரிவித்துள்ளது. முதற்றளவில் சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள், மாணவர்கள் முன்னேற்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் காட்ட வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாம் சண்டையிடாமல், போட்டியில்லாமல் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகளை முஸ்லிம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட பிற மதங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என அண்ணாமலை கூறினார். எம்ஜிஆரை போல், ஜெயலலிதாவை போல் விஜய் ஆட்சிக்கட்டிலில் அமருவதை யாராலும் தடுக்க முடியாது என தவேக கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் பெருந்துறை மற்றும் விஜயமங்கலம் அருகே டிசம்பர் 18இல் கோவில் நிலத்தை பயன்படுத்தி பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ள விஜய்க்கு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி பிரச்சார கூட்டத்திற்கு வரும் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என சீமான் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 145 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 12,515 ரூபாய்க்கும்,
சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிப்பதற்காக தூண் வைத்து வெளிச்சத்திற்காக அங்கு விளக்கேற்றியுள்ளனர். இது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான தூண் அல்ல என விசாரணையில் திருப்பரங்குன்றம் கோயில் தரப்பு வாதம் செய்தது. கடலூரில் வரும் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கவுள்ள மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0வில் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் பாஜகவால் வெல்ல முடியாது என்றால் எங்களை பற்றி முதல்வர் ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும்? அமித்ஷாவின் வியூகம் திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் மோடிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்படவில்லை. அவர் குறித்து ஒருவர் பேசியதாக கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை பார்லியில் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கேள்வி எழுப்பியுள்ளார். ஓட்டு திருட்டு குறித்து காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்திற்கும் இண்டி கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அக்கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா கூறியுள்ளார். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று சென்னை ஐகோர்ட்டில் விசாரணைக்கு நேரில் ஆஜரான அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். நெல்லையில் ரூபாய் 56.60 கோடிக்கு கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியகம் பணிகள் 97% நிறைவடைந்துள்ளது. வரும் 21ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார் என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலிலும் ராயபுரத்தில்தான் போட்டியிடுவேன். மயிலாப்பூர் தொகுதியில் நான் போட்டியிடவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கட்சியின் பலத்தை பொறுத்து எத்தனை தொகுதிகள் வழங்குவது என கட்சி தலைமை முடிவு செய்யும் என பாஜக 65 தொகுதிகளை குறிவைத்துள்ளதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். சட்டசபை தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள், 60,000 டன் துவரம் பருப்பு, 60,000 மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு கோரியுள்ளது. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முனை போட்டி வந்தாலும் இண்டி கூட்டணிதான் வெற்றி பெறும். இண்டி கூட்டணி 45% வாக்கு வங்கியுடன் வலிமையாக இருக்கிறது என செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார். பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க இன்னும் எத்தனை நாள் ஆகும்? விவசாயிகளை ஏமாற்றாமல் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி செங்கோட்டையன் போடும் ரூட்டில் விஜய் பயணிப்பார் என ஈரோட்டில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறினார். சென்னை நங்கநல்லூரில் 1 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் தமிழக ஹஜ் இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். நாளொன்றுக்கு 400 ஹஜ் பயணிகள் தங்கும் வகையில் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. கட்சியை விட்டு யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவினர் முன்கூட்டியே விருப்ப மனு வாங்குகிறார்கள் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். அமமுக வெற்றி கூட்டணியில் இணையும். எங்கள் கூட்டணி குறித்து வரும் பிப்ரவரி மாதம் உறுதியாக தெரிவித்து விடுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க இருப்பதாக தேர்தல் நேரத்தில் திமுக அரசு பொய் வாக்குறுதி அளித்து ஏமாற்றுவதாக பச்சையப்பன் கல்லூரி நுழைவாயில் முன்பு மாணவ மாணவிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி அதிமுக மாணவர் அணியினர் வாக்கு சேகரித்தனர். என்னை அடித்தால் திருச்சியில் திமுகவை அழித்து விடலாம் என்ற உள்நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்படுவதாக அமைச்சர் நேரு கூறியுள்ளார். விஜயை ஆட்சியில் அமர வைப்பதே எனது இலக்கு. ஆண்டுக்கு ரூபாய் 500 கோடி வரும் திரையுலகை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய விஜய் வந்துள்ளார் என ஈரோட்டில் செங்கோட்டையன் பேசியுள்ளார். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களின் பாசனத்திற்காக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. டெல்லி, பீகாரை தொடர்ந்து வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப் போகும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை கண்டு உதயநிதி நடுங்கி போய் உள்ளார் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவராக திகழும் சர்தார் வல்லபாய் பட்டேல் புகழை போற்றி வணங்குகிறோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட உள்ளதால் அதிக செல்வாக்கு உள்ள தொகுதிகளில் தீவிரமாக பணியாற்ற நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி கார்மேகம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அன்புமணியால் ஏற்பட்டுள்ள வேதனைகள் மற்றும் சோதனைகளால் ராமதாஸ் கண்ணீர் வடிப்பதாக ஜி.கே. மணி தெரிவித்தார்.
என்னை துரோகி என அன்புமணி கூறியது வேதனையாக உள்ளது. நான் அவருக்கு எந்த வகையிலும் கெடுதலோ துரோகமோ செய்யவில்லை என ஜி.கே. மணி கூறினார். இன்று நடப்பதாக அறிவித்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தரப்பு மாவட்ட செயலர்கள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி சென்னையில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2025க்கான உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 24வது இடம் பிடித்துள்ளார். பாரதிய ஜனதா உள்ளிட்ட யாருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினர் எதிரானவர்கள் அல்ல. எங்கள் மனதில் உள்ள சைத்தானை தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரியாக நினைத்தது கிடையாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். இந்தியா வந்தது உண்மையிலேயே ஒரு அழகான அனுபவமாக இருந்தது. ரசிகர்கள் கொடுத்த அன்புக்கும் பாசத்திற்கும் மிக்க நன்றி என கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரைச் சேர்ந்த சாய் ஜாதவ் பிராந்திய ராணுவத்தில் முதல் பெண் லெப்டினன்ட் ஆகி வரலாறு படைத்துள்ளார். அயோத்தி ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் உறுப்பினர் ராம்விலாஸ் வேதாந்தி காலமானார். அவருக்கு வயது 67. அயோத்தி ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் உறுப்பினர் ராம்விலாஸ் வேதாந்தி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 67. திருப்பதியில் ஹெல்மெட் இல்லாவிட்டால் பெட்ரோல் இல்லை என்ற திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாவட்ட கலெக்டர், எஸ்பி மற்றும் போலீசார் இணைந்து ஹெல்மெட் அணிந்து ஊர்வலமாக பேரணி சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 100 நாள் வேலை திட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 90%இருந்து 60%ஆக குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் புதுப்பிக்கப்பட்டு வரும் அரங்கிற்கு வந்தே மாதரம் அரங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என அங்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. இதற்கும் பார்லிமென்டில் வந்தே மாதரம் பாடல் குறித்து நடக்கும் விவாதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பல்கலை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ராகுல் குறித்து சோனியாவிடம் கடிதம் மூலம் புகார் அளித்த ஒடிசாவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ முகமது முஹிம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். வலிமையான தேசத்தை உருவாக்கிய வல்லபாய் பட்டேலின் ஈடு இணையற்ற பங்களிப்பை இந்த தேசம் என்றென்றும் மறக்காது என சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நம்பகமான நட்பு நாடுகளுடன் ஏஐ துறையில் பொருளாதார ஆற்றலை வெளிப்படுத்தி ஆழமான ஒத்துழைப்பை அதிகரிக்க பாக்ஸ் சிலிக்கா என்ற புதிய கூட்டமைப்பை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. ஆனால் இதில் இந்தியா இடம்பெறவில்லை. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக என்ஐஏ இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது. பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவிய உள்ளூர்வாசிகள் பெயர்கள் இடம்பெறும் என என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் 6.5 டன் எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் LVM-3 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் ஏவப்பட இருந்த நிலையில் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அரசுமுறை பயணமாக வரும் 15 முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு ஜோர்டான், எத்தியோப்பியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்கிறார். சிட்னியில் 16 பேர் உயிரிழந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகள் இருவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தந்தை மகன் என்று தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா நிறைவு பெற்றதையொட்டி அண்ணாமலையார் மலையுச்சியிலிருந்து இறக்கப்பட்ட ராட்சத மகா தீப கொப்பரைக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயில் 1000 கால் மண்டபத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். திண்டுக்கல் பெரியகோட்டை ஞானதண்டாயுதபாணி கோயிலில் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள திருப்பாலைவனம் ஸ்ரீ திருப்பாலீஸ்வரர் கோயிலில் நடக்கவுள்ள மகா கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடும் விழா கோலாகலமாக நடந்தது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 1,08,000 வடை மாலை சார்த்தப்பட உள்ள நிலையில் அதற்கான வடைகள் தயாரிக்கும் பணி கோயில் வளாகத்தில் இன்று துவங்கியது. நடப்பு சீசனில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இதுவரை 25 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் பகுதியில் உரிமம் மற்றும் சுகாதார சான்று பெறாமல் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த தனியார் குடிதண்ணீர் உற்பத்தி தொழிற்சாலையை மூடவும் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலெக்டர் கலைச்செல்வியிடம் மனு அளித்தனர். சென்னையில் கடந்த ஓராண்டாக நடந்த ஸ்பாட் ஃபைன் திட்டத்தில் விதிமீறிய கடைகள், குடியிருப்புகள், தனியார் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 9.36 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை திருவான்மையூரில் உள்ள வரசக்தி விநாயகர் கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் 4 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறியுள்ளது. புதுச்சேரியில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகளை பெற்ற குடும்பங்கள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 30,000 ரூபாய் மற்றும் 15,000 ரூபாயை 50,000 மற்றும் 25,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சமாக ரூபாய் 6.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் முட்டை விலை மாற்றமின்றி ரூபாய் 6.90 விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் நகரில் பாதியில் நிறுத்தப்பட்ட பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் பணிகளை விரைவாக முடிக்க கோரிய வழக்கில் இப்போதைய நிலை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்யும் மழையால் மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 27வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறும் முகாம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் உரிமம் பெறாமல் நாய்கள் வளர்ப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்க 15 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அந்த குழு வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்துகிறது. மயிலாடுதுறை திருஈந்தலூரில் கேஸ் கசிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் நீர்வரத்து, மதகுகள் இயக்கம், நீர்க்கசிவு ஆகியவற்றை துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் மூடு பனி, காற்று மாசு காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விமானங்களின் நிலை அறிந்து விமான நிலையம் வருமாறு பயணிகளுக்கு இண்டிகோ நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடக்கும் தவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. நிகழ்வில் பெண்கள் தனியாக நின்று பங்கேற்க மைதானத்தின் முன்பகுதியில் 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் செயல்பாடுகளாலும் அலட்சியத்தாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் அரிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என மதுரையில் விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் காதல் மனைவி மீதான சந்தேகத்தால் ஸ்வட்டரில் இருந்த லேசை கொண்டு மனைவி கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவன் மனைவியின் உடலுடன் போலீசில் சரணடைந்தார். அம்பத்தூர் பெண் உதவி ஆய்வாளர் அந்தோணி மாதாவின் மரணம் தற்கொலை அல்ல, எனது அக்காவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது. மீஞ்சூர் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தான் காரணம் என இறந்தவரின் சகோதரி மரியா குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். ரஞ்சித்குமார் மீது வழக்கு பதிந்து அம்பத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் குழந்தைகளை வளர்ப்பதில் தொடரும் சண்டையால் தனது மாஜி காதலியான இசைக்கலைஞர் கிரேம்ஸின் எக்ஸ் தள கணக்கை பிளாக் செய்துள்ளார். மேற்கத்திய நாடுகளிடமிருந்து உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றால் நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிட தயாராக இருக்கிறோம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்ட 27 ஆண்டுகள் சிறை தண்டனையை குறைக்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரேசிலில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காத்மாண்டு நேபாளத்தில் நேற்றிரவு 10:16 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.1 பதிவாகியுள்ளது. மேற்கத்திய நாடுகளிடமிருந்து உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றால் நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிட தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் 100 ரூபாய்க்கு மேற்பட்ட உயர் மதிப்பு இந்திய கரன்சிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த தடை விரைவில் நீக்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள ராஷ்டிர வங்கி இன்னும் சில நாட்களில் அந்நாட்டு அரசிதழில் வெளியிட உள்ளது. ஐசிசியின் நவம்பர் மாத சிறந்த வீரராக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த சிமோன் ஹார்மரும் சிறந்த வீராங்கனையாக இந்தியாவைச் சேர்ந்த ஷபாலி வர்மாவும் தேர்வு செய்யப்பட்டனர். 19வது IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் மினி ஏலம் நாளை அபுதாபியில் நடக்கிறது. இறுதிப் பட்டியலில் 350 வீரர்கள் மட்டுமே இடம் பிடித்த நிலையில் இப்போது ரஞ்சியில் பெங்கால் அணியின் கேப்டனாக செயல்படும் இந்திய வீரர் அபிமன்யு ஈஸ்வரன் கடைசி நேரத்தில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பதக்கங்கள் வென்ற சென்னையை சேர்ந்த கீர்த்தனாவுக்கு 1 கோடி ரூபாய், காசிமாவுக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பாராட்டினார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் கோப்பையை முதல் முறையாக வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அவர்களின் வெற்றி முழு நாட்டையும் பெருமைப்படுத்தியுள்ளது என்றார். ஒன்றாம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன், சரத்குமார் நடித்துள்ள படம் கொம்பு சிவி. நாயகியாக நடிகை ராணி மகள் தார்னிகா அறிமுகமாகிறார்.
யுவன் இசையமைத்துள்ளார். இவர் கூறுகையில், இதில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் பாடல் உள்ளது. அதை நானும் அப்பா இளையராஜாவும் இணைந்து பாடியுள்ளோம். இந்த கதையை கேட்டதும் விஜயகாந்த் மகன் ஹீரோ என்றதும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் இசையமைக்க ஒப்புக்கொண்டேன் என்றார். தமிழில் கபாலி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் ராதிகா ஆப்தே தற்போது இந்தியில் மட்டுமே நடிக்கிறார். இவர் கூறுகையில், இப்போதெல்லாம் சினிமாவில் அதிகமான வன்முறை காட்சிகளை படமாக்கி வியாபாரம் பார்க்கின்றனர். பல பிரபலங்களை தவறாக சித்தரித்து வேதனைக்கு உட்படுத்துகிறார்கள். இதுபோன்ற சூழலில் என் குழந்தையை நான் வளர்க்க மாட்டேன் என்றார். கார்த்தியின் வாவாதியார் படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டியது. தயாரிப்பாளர் வாங்கிய கடனால் நீதிமன்ற தடையால் வெளியாகவில்லை. படத்தை வெளியிட தயாரிப்பு தரப்பு சுப்ரீம் கோர்ட்டை நாட உள்ளதா? மற்றொரு புறம் இப்பிரச்சினையை தீர்க்க பேச்சுவார்த்தையிலும் இறங்கியுள்ளது. இப்படத்தில் எம்ஜிஆர் ரசிகராக கார்த்தி நடித்துள்ளார். அதனால் வரும் டிசம்பர் 24 எம்ஜிஆரின் நினைவு நாளில் படத்தை வெளியிட முயற்சிக்கின்றனர். இந்த பொங்கலுக்கு தமிழில் விஜயின் ஜனநாயகன், சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. தெலுங்கில் பிரபாஸின் தி ராஜா சாப்புடன் சிரஞ்சீவியின் மனா சங்கராவர பிரசாந்த் காரு படமும் ரிலீஸ் ஆகிறது. இதனால் இரு மொழிகளிலும் இந்த படங்களுக்கு தியேட்டர்கள் குறையும், அது வசூலையும் பாதிக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகி வந்தன. இந்த வாரம் டிசம்பர் 19 சண்முக பாண்டியன், சரத்குமாரின் கொம்பு சீவி படம் வெளியாகிறது. இதனுடன் ஓரிரு சிறு படங்கள் ரிலீஸ் ஆகலாம். ஹாலிவுட் படமான அவதார் 3 இந்த வாரம் வெளியாகிறது. இந்தியாவில் இந்த படத்திற்கு அதிக தியேட்டர்கள் கிடைத்திருப்பதால் மற்ற படங்கள் ஒதுங்கிவிட்டன. ரஜினியின் படையப்பா படத்தின் ரீரிலீஸுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. படம் பார்த்த பின் பேசிய அவரது மகள் சௌந்தர்யா, ரீரிலீஸால் அப்பா மகிழ்ச்சி, அவரை வைத்து நான் படம் பண்ண நேரம் காலம் அமைய வேண்டும். கமல் தயாரிப்பில் அப்பா நடிப்பது உறுதி, அதை நானோ அக்காவோ இயக்கவில்லை என்றார். தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் கடந்த 12ஆம் தேதி வெளியான அகாண்டா 2 படத்தை இயக்குனர் போயப்படி சீனு இயக்கியுள்ளார். இந்த படம் குறித்து கேள்விப்பட்ட பிரதமர் மோடி, இவ்வளவு நல்ல படத்தை நாமும் பார்த்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறியதாக அப்படத்தின் இயக்குனர் போயப்படி சீனு கூறினார். இந்த நாட்டில் அனைத்து குடிமக்களும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதில்லை. அனைத்து நீதிமன்றங்களும் ஒரே மாதிரி செயல்படுவதில்லை என்று உணர்ந்துள்ளேன் என நடிகர் திலீப் வழக்கில் பாதிக்கப்பட்ட நடிகை தெரிவித்துள்ளார்.